ஹலோ சொல்ஜர்ஸ். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பொருள் வாங்கிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட்ன்ட்டு குயிக் காமர்ஸில் பொருள் வாங்கிட்டு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடிலாம் வந்து முன்னோடியாக இருந்தோம் வந்தா இன்னும் நாப்டூல் நாப்டூல் பார்த்தீங்க அப்படின்னா 24 ஓடக்கூடிய ஒரு டிவி சேனல். அதில் வந்து பல ஏமாத்து வேலைகள், ஓஜடிகள், ஓ20கள், ஏமாத்து வேலைகள்ட்டு பல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இந்த நாப்டூல். அவன் வந்து இன்னைக்கு என்ன ஆனா, எப்படி அழிஞ்சான், எப்படி உருவானா அப்படின்ட்டு ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே ஹைப் ஏற்றி விடுங்க. ஹைப் ஏற்ற மறந்துடாதீங்க, ஓகேவா? அப்போ ஏன் இதெல்லாம் வீடியோ போடலன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, மெயின் காரணம் தான். உடம்பு சரினால இந்த சேனல் செய்ய வீடியோ போட முடியல. இப்போதான் இப்போ உடம்பு ஃபுல்லாக சரியாகலை. கொஞ்சம் நல்லா தேடி வந்திருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க சொல்லுங்க. முடிஞ்சளவுக்கு சரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே சொல்லுங்க, ஓரத்தில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த கேஜெட் கந்தசாமி. நாப்டூல் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சேனல், அதாவது முழுக்க ஷாப்பிங்காக இருக்கக்கூடிய ஒரு 24 நாள் ஓடக்கூடிய ஒரு டிவி சேனல். அதாவது டிவி சேனல் வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் இருக்கும் இல்லையா? கார்ட்டூன் சேனல்ஸு, காமெடியாக சேனல்ஸு, சாங்ஸ் மட்டும் போகிற சேனல்ஸு, அப்புறம் மூவிஸ் மட்டும் போகிற சேனல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து முழுக்க ஷாப்பிங்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு டிவி சேனல். பட் இது வந்து புதுசாக கேட்டிங்கன்னா புதுசாக கிடையாது. இது வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஒன்று தான். சிராசனா டெலிபை சொல்லலாம். டெலிபையில் பார்த்தீங்கன்னா வந்து அதை பொண்ணு ஊற்றிட்டு இருப்பாங்க. சிராசனெலாம் இந்த சோடா பெல்ட்டு, அது வந்து ஹீட் ஆகும் வயிற்றுல. ஓகே, தொப்பை குறைக்க வேண்டுமா சோனா பெல்ட் பயன்படுத்துங்கள் அப்படின்னு வித்துட்டு இருப்பாங்க. அதே வந்து ஆர்பிட்ரி கலைட், உடம்பை குறைக்க வேண்டுமா சைக்கிள் வாங்கி ஓட்டுங்கள் அப்படின்னு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் காத்தடிக்கிற சோஃபா ஒன்று இருக்கும். நீங்க வெளியே எங்கேயாவது போகணுமா, பிக்னிக் போறீங்களா, அப்போட பயன்படுத்தலான்ட்டு காத்தடிச்சு யூஸ் பண்ற ஒரு சோஃபா பெட் கம் சோஃபா சூப்பரா இருக்கும். அதை வந்து ஆஃப் ரோட் எல்லாம் போட்டு இழுத்துட்டே போவாங்க பார்த்தீங்களா? அது ஓட்டையாகவே இல்லை. அதான் கயிறு கட்டி வச்சு இழுத்துட்டு போடுவாங்க, வண்டி வண்டி இழுத்துட்டு போவாங்க. ஓகேவா? அப்படி தொடைப்பாங்க, அவ்வளோதான். பல ஓகே, பார்த்தீங்களா பஞ்சராக பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு போனுங்க. பார்க்க எல்லாம் ஃபன்னாக இருக்கு. அது இதெல்லாம் பார்க்க ஃபன்னாக இருந்திருக்கும். வெங்காயம் கட் பண்ணாத. ஆமாம், தக்காளி கட் பண்ணி காட்டுவாங்க. சூப்பராக இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். இதனால உடனே ஆர்டர் பண்ணுங்கள், நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க டெலிபைல இருந்து. சரி சொன்னால் அது வந்து எப்படின்னா இந்த விஜய் டிவியில், அப்புறம் வந்து டிஸ்கவரி சேனல்ஸில் அதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க இந்த டெலிபை. இன்னும் சொல்ல போனால் இந்த கார்ட்டூன் சேனல்ஸில், ஃபாரின் சேனல்ஸ் எல்லாம் போவானுங்க. இப்போ ராத்திரி 10 மணி 12 மணி மேலாம் போவானுங்க. இதெல்லாம் அந்த ஸ்லாட்டை வித்துருவானுங்க. இந்த ஸ்லாட்டை வாங்கி விளையாட போட்டிருப்பானுங்க. ஹிடன் கேமரா வேணுமா, யாருக்கும் தெரியாத வீடியோ எடுக்கணுமா, ஆமா செல்போன் பாக்கெட் பென் கேமரா வாங்குங்கள், இதுல வந்து மெமரி கார்டு போட்டா போதும் எடுக்கலாம் அப்படின்ட்டுலாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க. இது வந்து சும்மா ஸ்லாட் வாங்கி போடுறாங்க இல்லையா? இதை வந்து 24 மணி நேரம் போட்ட சேனல் தான் நாப்டூல். இது வந்து ஒரு இந்தியன் கம்பெனி தான். நாப்டூல்ன்ற வேர்டுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அளந்து வாங்குறது, பொருளை வந்து அளந்து சரியா வாங்குறது, அது குவாலிட்டியா வாங்குறது அர்த்தமா. உருது ஹிந்தியில். ஓகே, வடக்கு வருதாது. இங்கே வடக்கன்ஸுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும்ட்டு கேட்ச் ஆகுன்னு வேர்டு வச்சிருக்காங்க. பட் நமக்கு தான் வந்து கேட்சியாலாம் இல்லை. அது பேர் இந்த நாப்டூலா, நாய் தோலா, இல்லை நாய் அப்படின்ட்டு அது பேட் வேடான்ற அளவுக்கு நமக்கு சந்தேகமாக இருக்குது. சரியா சொன்னாங்க நாட்டில் வச்சு நாட்டில் சம்பாதிச்சனா இல்லையோ, யூடியூப்ல பல சேனல் பார்த்தீங்கன்னா நாட்டில் கலாச்சி வீடியோ போட்டு மில்லியன் கணக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் வாங்கி வச்சிருந்தாங்க, மில்லியன் வியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? பாவம், நாட்டில் அஞ்சு போனதுக்கு அப்புறம் இவங்களும் கண்ணன் அறியாம போயிடுச்சு. காம்போ டாப்ஸு, காம்போ பெட்ஷீட்ஸு, அதுக்கப்புறமா வந்து முத்துமணி, மொபைல் ஃபோன்ஸு, அப்புறம் பாத்திரம் செட்டு, டின்னர் செட்டு, அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ்வு, கரண்டி செட்டு, கிளாஸ் கப்ஸு எல்லாமே வரும். சூப்பராக இருக்கும். ரைட்டு. அதில் அந்த சேனலோட பியூட்டி என்னன்னா, அவங்களே டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் எங்களோட குவாலிட்டின்ட்டு பயங்கர ஃபன் பண்ணுவாங்க. அதுதான் அந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டி. என்ன பண்ணுவானுங்க, இங்கே பார்த்தீங்களா குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ட்டு காட்டுவாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா வீட்டில் லேடிஸ் தான். வீட்டில் லேடிஸை தான் வந்து ஏமாற்ற ரொம்ப ஈஸி. அதெல்லாம் ஏமாற்றி பொருள் வித்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்து நிறையோட பொருள் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் விற்கிற பொருள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுறது, லேடிஸ் யூஸ் பண்ணுற பொருளாக வித்துக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து டெமோ காட்டுவாங்க, இது பொருள் எவ்வளோ குவாலிட்டி தெரியுமா அப்படின்னு வாங்க. அதர் ப்ராடக்ட்ஸ் எதாவது பண்ணாலும் சுற்றி குறைப்பாங்க, ஓகே, கழுத்திக்காம போடுவாங்க, உடைப்பாங்க. இதை மட்டும் கற்றுக் கொடுப்பாங்க. ஓகே, அதை பார்த்தா ஃப்ராடில் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டாங்கன்னா பரவாயில்ல, அது வந்து லைவ் ஓடிட்டு இருக்கோம். லைவ்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க, பார்க்கவே சிரிப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபோனுக்கு போடுங்க, அதுவே வந்து பேர் ஊருக்கு பேர் தெரியாத ஏதோ பிராண்டு கம்பெனி, பிராண்டு கூட இல்லை, ஏதோ டுபாவர் கம்பெனி வச்சுங்களேன். அதில் வந்து யூடியூப்ல வீடியோ தான் பார்க்க முடியும் போல. இதில் பாருங்க பப்ஜி கேம் ஆடலாம், இதில் வந்து ஹை கிராஃபிக்ஸ் கேம் ஆடலான்ட்டு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணி காமிச்சு போய் ஏமாத்துவாங்க. எடிட்னா கட் பண்ணி தூக்கிடலாம். லைவ் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. சம்டைம்ஸ் வந்து யூடியூப்ல டைம்லாம் தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்படிலாம் ஃபேமில் பார்ப்பாங்க. பட் அப்படி தான் வேலை ஓடிட்டு இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்களா, எல்லாம் இப்போ உடனே ஃபோனை நீங்கள்
ஃபோன் எடுங்க, இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. ஓகே ஓகே, வேலூர்ல இந்த ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. ஆஹா, அடுத்து கோயம்புத்தூர் மக்களா, வா வாங்கன்னு. அடுத்து ஓகே ஓகே, இப்போ சென்னையில பயங்கர ரெஸ்பான்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அது என்னது கிரிக்கெட் கவுண்டர் மாதிரி போயிட்டு இருக்கும். தேர்தல் இது எலெக்ஷன் மாதிரி இருக்கும், பயங்கர ஃபன்னா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதான் அப்படி ஏமாத்தி வந்து நம்மள வந்து வாங்கு. அவளை எப்பவுமே பயங்கரமான ஆஃபர் இருக்கும். பை 1 get 3 ஃப்ரீ, பை 1 get 2 ஃப்ரீ, பை 2 get 2 ஃப்ரீ, அது மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் ஒரு டின்னர் செட்டு ஆர்டர் பண்ணோம். அந்த டின்னர் செட்டுக்கு இன்னொரு அதே மாதிரி ஒரு ரெப்ளிகா டின்னர் செட்டு ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. அதோட விலை வந்து 999 நினைக்கிறேன். அப்போது சரியா ஞாபகம் இல்லை, நான் 5th or 4th படிக்குவோம். ஆர்டர் போட்டாச்சு, வாங்கியாச்சு. வந்தால் வெறும் அந்த ஒரு டின்னர் செட் தான் இருக்குது. திரும்ப கால் பண்ணால் இல்லை அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதிலே இருக்குமே. அது காலே அவனுக்கு இப்படி சொன்ன உடனே யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணல. அப்புறம் இப்படி கால் பண்ணி கேட்டால் அந்த 3 பாத்திரத்துக்கு தான் மீதி 2 பாத்திரம் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. பாவிகளா, அந்த பை 2 get 3 ஃப்ரீன்றது அப்படிதான் போல் இருக்கு. ரைட்டு, எப்படியோ தெரியல. அரைச்சிட்டானுங்க. நான் ஒரு வாட்டி கால் பண்ணேன், நாச்சி இதை பார்த்தா எச்சில் எடுக்க முடியும், குவாலிட்டி எடுக்க முடியும் உருட்டுனானுங்க. நான் பண்ண ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏங்க இதில் வந்து ஏதோ 2.5 MB தாங்க இருக்குது, இது எப்படிங்க குவாலிட்டியாக தெரியும், டெலிவரிலாம் எப்படி நல்லா தெரியும் அப்படின்னு கேட்டேன் ஃபோன் பண்ணி. கடை வேணும் வாங்கினா வாங்கி, இல்லை கேள்வி கேட்காத அழுகு போன கட்டுப்பிச்சிட்டானுங்க. கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. நீ நோய் நோயின்னு ஏதாவது கேட்டுட்டு இருந்திருப்ப, திட்டி வச்சு அதெல்லாம் கடுப்பாது. அப்புறம் ஃபோன் பண்ணவங்கள அது வாங்குறதே இல்லை. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் பாவம், போர் அடிச்சாலும் அதுக்கு தான் கால் பண்ணுவோம். அப்படியா? ஆமா, இது செல்போன் கம்பெனி கஸ்டமர் கால் பண்ணுவாங்களே அது மாதிரி போல, அந்த மாதிரி டைம் பாஸ் பண்றதுக்கு வாங்குற மாதிரியே பேசுவா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது? பின்கோடு கேட்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பின்கோடு கேட்பாங்க. சென்னை, நாங்கள் இருந்தது சென்னை 5. அவங்க வந்து சொல்லுவான் 600000. சார் சொல்லுங்க சார். என்னை விட 1 வயசு தான் பெரிய பையன் அவன். ஆனால் அவனோட வாய்ஸ் ரொம்ப ரக்கடா இருக்கும். அவங்களும் வந்து அவனை சொல்றதுல நம்புவாங்க. அதுக்கு மேல இன்னும் 2 0 வேற சேர்த்துட்டான். அப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அப்புறம் கட் பண்ணிட்டாங்க. 2-3 வாட்டி இது மாதிரி ஆச்சு. ஆனாலும் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏமாறுறது அவங்க தான். அவனுக்கு கூட சொல்லி ஏமாத்தி வைக்கணும். அதான் இப்போ நாங்கள் பண்ணால் ஆஃபர் சரியாக போடுவாங்க. ஒரு பொருள் வாங்க 4 பொருள் ஃப்ரீ, ஒரு பொருள் ஃப்ரீ. இந்த ஃபோன் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீ வாங்கி. இந்த ஃபோன் டம்மி ஃபோனாக இருக்கும், ஓகே, பட்டன் ஃபோனாக இருக்கும். அந்த டைமே ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்துருச்சு, 3G ஃபோனே வந்துருச்சு. ஒன்றுமே இருக்காது, வாய்ஸை கிடைக்கிறது அவ்வளோதான். அது கூட போகல, டார்ச் இருக்கும் அவ்வளோதான். ஏன் போய் டார்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, டார்ச் பார்த்தீங்கன்னா டார்ச் கூட இல்லை, லைட்டில் இருட்டில் போனீங்க அப்படின்னா அப்படியே பயங்கரமாக தெரியும். அபிஷேக், இருட்டில் போயிட்டீங்கன்னா நீங்கள் பயந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க? நான் கவலையே பட மாட்டேன் ஸ்வேதா. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட டார்ச். எனக்கு நிறைய தெரியும், நான் எப்போவே அதை பார்ப்பேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொருள் ஏமாதி வித்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இது ஓகே, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் ஆழம் போயிட்டு இருந்தாங்க, நல்லா போயிட்டு இருக்குது. பட் இது எங்கே படுக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு எல்லாம் முடிஞ்சு அடுத்த இடம் போனதுக்கு அப்புறம் தான் பேசணும்னா டெலிவிஷன் 2000 தெரியுமா, 2000s அப்படி 10s அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவிஷன் தான் ஹையாக இருந்துச்சு. எல்லா இடமும் டிவி இருக்கும், ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதாவது டிவி சேனல் சொல்லிட்டு இருந்துச்சு, கார்ட்டூனே அப்படி சேனல் இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்தது. பட் இதெல்லாம் டிவியில இருந்து மொபைல் ஃபோனுக்கு ஆரம்பிச்சாங்க. இன்டர்நெட் அப்படின்றது மக்களை போக ஆரம்பிச்சுது. எல்லாம் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு பொருள் வாங்க ஆரம்பிச்சாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல இப்போ வந்து ஏகப்பட்ட புரோஜிகள் நடந்தாலுமே ஒரு காலத்தில் அமேசான்ல, ஃப்ளிப்கார்ட்ல வந்து ஓரளவுக்கு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா நாட்புள்ள விட நல்லா கொடுத்தாங்க. நாட்புள்ள வந்து ஒரு பொருள் ஏமாற்றி சொல்றது, ஏன்னா பொருள் கரெக்டாக வந்துடும். பட் வந்து நீங்க அவங்க சொன்ன அளவுக்கு அது நல்லா இருக்குமானா இருக்காது. அவன் வந்து ஓவரா எக்ஸைட் பண்ண தெரியுமா, ஓவரா வந்து பெருமதி பேச தெரியுமா, அந்த அளவுக்கு இருக்குமானா இருக்காது. மிஸ் ஏமாற தெரியுமா, அந்த மாதிரி பல பேர் ஏமாந்துட்டு இருந்தாங்க. எங்கே கொடுங்க, அதில் என்னடா தேடுகிறாய், அதில் என்ன தேடுகிறாய்? அதை கம்பேர் பண்ணும்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது ஈஸியானால மக்கள் வந்து அந்த பக்கம் தாவ ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீகல் இஷ்யூ. நான் ஒன்றும் ஏமாறல. நான் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் என் பக்கத்து வீட்டு ஆண்டி, எங்கள் மேல் வீட்டு ஆண்டிலாம் என்கிட்ட தான் ஃபோன் கொடுத்து ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க தெரியுமா. அதாவது நான் ஏமாந்து பார்த்தாம ஊரவே ஏமாத்திருக்காங்க. அருமை. உலர்ந்த ரூபத்தில் இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா. அவங்களுக்கு 2022 ஏர்லியரில் ஒரு லீகல் ட்ரபிள் வந்துச்சு. அது என்னன்னா, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, அதாவது CCPA வந்து அவங்களுக்கு 10 lakh பெனால்ட்டி போட்டாங்க. எதுக்காக அப்படின்னா மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரீ ரெக்கார்டட் கால்ஸை லைவ் கால்ஸ்ன்னு சொல்லியும் ஏமாத்திருக்காங்க. அதாவது அதெல்லாம் வந்து ஆளி ரெக்கார்ட் பண்ணுது, ஓகேவா, அதாவது ஏமாத்தி தான் பண்ணியிருக்கானுங்க. உடனே பார்த்தா வேலூர் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, சென்னை ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்ட்டு இப்போ லைவ்ல பேசாம ஏமாத்திருக்காங்க. இல்ல லைவ்ல பேச, நான் ஜோதி பேசுறேன்னு அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும். பெரும்பாலும் வச்சு ஏமாத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த லைவ்ல போன்ல பேச தெரியுமா, அது பெரும்பாலும் ஃபோர்ஜரி தான். இதை உண்மையே சொல்றேன். நான் வேலை செய்ய கேப்டன் டிவியில் கேப்டன் ஃபேமஸ்ல சமையல் மந்திரம், சமையல் மந்திரம் வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கிற பெரும்பாலும் போன்களை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலை செய்யறவங்க தான். அவங்களே தான் வந்து யாரோ பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நீங்க கேட்டீங்களா? கேட்க சிஜி ஒர்க் பண்றவங்க தான் அந்த ஃபோன் கால் இருக்கும், ஃபோன் அழகாக பேசிட்டு இருப்பாங்க. நான் பேச, நான் சொன்னேன் அங்கே எதுவும் பேச சொன்னேன்.
டீமே தான் மாற்றி வந்து பேசியிருப்பாங்க. அது உன்னை நம்ப முடியாதுடா. சமையல் முடிஞ்சிருந்து. இப்போ நாப்டோல் வந்து இன்னும் இருக்கா எப்படி ஏமாகலாம் கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் முன்ன அளவுக்கு அவங்களுக்கு வியாபாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ பெரும்பாலும் பல பேர் மொபைல் ஃபோன் வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியா அளவு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய வீட்டில் வந்து டிவி இருந்தாலுமே டிவியை போட்டு விட்டு உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. டிவின்றது 10/11 10/1 தான் இருக்குது. சொல்ல எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. அது மிஸ்ஸுக்கு வீட்லேயும் டிவி கிடையாது. அது மாமா வீட்லையும் டிவி கிடையாது. எல்லாம் ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை வீட்டில் டிவி காணாமல் போச்சுன்னு தெரில. ஆனால் எனக்கு டிவி ரொம்ப பிடிக்கும். எனக்கும் டிவி வாங்கணும்னு ஆசை. எதுக்கு சொல்ல பார்க்கலாம்? எதுக்கு? PS5 கனெக்ட் பண்ணி கேம் வர்றதுக்கு. ஆக்சிலேட்டர்னு நினைச்சு பிரேக் அழுத்திட்டு இருக்கீங்க. எனக்கு டிவியில வந்து IPL மேட்ச் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆசை. அவன் அடிச்சிருவான். அவன் பார்த்து சின்ன பையன் மாதிரி இருக்கான். டிவி முடிஞ்சு போனது இந்த மாதிரி லீகல் இஷ்யூ ஆனது தான் வந்து அவங்க லீகல் இஷ்யூவோட டிவி முடிஞ்சு போனது தான் இவங்களோட இதுக்கெல்லாம் காரணம். ஓகேவா? இவங்க ட்ரோல் பண்ணிட்டு இருந்த யூடியூப் சேனலும் வந்து இன்னும் தான் படம் ஓடிட்டு வைக்க போல. உண்மையாக நேர்மையான வண்டி நாப்டோல். இதே மற்ற டிவி ஆனால் மற்ற தான் வச்சுக்கேன். இன்னையே கலாய்க்கிறியா இந்த காப்பி செகண்ட் கொடுத்துருப்போம். என்ன வேணா கலாய்க்கிற பேர் வச்சுட்டு இருக்கா தெரியுமா? ஐயா அவன் இங்கே நிற்கிறான். உங்களுக்கு நீ பெரியாள்தாயா மனுஷன். ஓகே பஸ், இதுதான் நாப்டோட ரைஸ் அண்ட் ஃபால். இதுதான் ஓகேவா? யாரும் நாப்டோல் டிவி பார்த்துருக்கீங்க, அதில் என்ன பொருள் வாங்க ட்ரை பண்ணீங்க, என்ன பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி எதை பற்றி வீடியோ போடலாம் நினைக்கிறத காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அடுத்த போய் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ஐப்பத்த மந்திராதிகள் இடத்த ஏற்றி விட்டுருங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். சொல்கிறேன். பாய்.